வண்டி வண்டியா வாசனை பொருளை போட்டாலும் சாக்கடை சந்தனமா மாறவே மாறாது. சுடல தெய்வமே, குறுக்கு நெருக்கமா நடந்து நடந்து மாப்பிள்ளை என்ன பிள்ளைய பத்துக்கு போறாரா? தெரியல தெய்வமே. உனக்கு என்னதையா தெரியும்? நீ வேஸ்டியா? உட்காருங்க மாமா. நீங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு கால் வலிக்குது. அம்மா பாசிட்டிவான பதிலோட தான் வருவாங்க. ஆரம்பத்துல இருந்து நீ மட்டும்தான் எனக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லிட்டு இருக்க. தேங்க்ஸ். ஆனா நான் மாப்பிள்ள அக்கா வர வரைக்கும் பார்த்தா ரொம்ப களைப்பா இருக்கீங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாமே. நீங்க இந்த மாதிரி நிக்கிறதையும் நடக்கிறதையும் பாக்குறப்போ மனசெல்லாம் வேதனையா இருக்கு மாப்பிள்ள. ஏன் மாமா? நீங்க எப்படியெல்லாம் இருந்தீங்க மாப்பிள்ள? உங்களுக்காக எத்தனை பேர் எப்படியெல்லாம் காத்திருந்தாங்க? நீங்க இப்ப என்னடானா யாரோ ஒருத்திக்காக வேணாம் மாப்பிள்ள. வேதனையா இருக்கு மாப்பிள்ள. என்ன மாமா யாரோ ஒருத்திங்கிறீங்க? நான் காத்துட்டு இருக்கிறது என் தேவதைக்காக. அவ தேவதையாவே இருக்கட்டும். என் மாப்பிள்ளைய வேதனைப்படுத்தினவ எனக்கு யாரோ ஒருத்தி தான். நீங்க இப்படி டென்ஷனா இருப்பீங்கன்னு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா நானும் உங்க அக்கா கூட போய் இந்நேரம் நல்லது கிட்டத உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேன். அவ ரொம்ப லேட்டு மாப்பிள்ள. இது பாருங்க மாமா, தயவு செய்து
சுடல தெய்வமே என்ன இவ பயந்த மாதிரி வந்து நிக்கிறா? தெரியல தெய்வமே, ஒருவேளை ஓகே வாங்கிட்டு வந்துட்டு உங்களை பார்த்து பயப்படுறாங்களோ? என்னக்கா ஏன் அமைதியா நிக்கிற? துளசியை பாத்தியா? அவகிட்ட சொன்னியா? அவ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டால்ல? சரின்னு சொல்லிட்டால்ல? அக்கா நில்லுக்கா. என்னக்கா ஆச்சு? துளசி என்ன சொன்னான்னு சொல்லுக்கா. அவளை நீ மறந்துடு. ஏ நில்றி. நாங்கெல்லாம் என்ன இங்க வேலை இல்லாம நின்னுக்கிட்டு இருக்கோம்? என்னவோ பெரிய இவ மாதிரி அவளை மறந்துருன்னு ஒத்த வார்த்தையில பதில் சொல்லிட்டு போற. அங்க என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா சொல்லு. மாப்பிள்ள இவ்வளவு நேரம் எவ்வளவு டென்ஷனா நடந்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? பாவம் இந்த பக்கமும் அந்த பக்கம் நடந்து நடந்து அவருக்கு கால் வலிச்சது இல்லையோ, உன் மகளுக்கு கால் வலிச்சது. மாப்பிள்ள இங்க நடந்த நடைய நெட்டுக்குத்தா நடந்திருந்தா இந்நேரம் நெய்வேலிக்கே போய் கரண்ட் எப்படி உற்பத்தி பண்றதுன்னு தெரிஞ்சுட்டு வந்திருப்பாரு. மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாப்பிள்ள நான் 20 வருஷமா சும்மாதான் மாப்பிள்ள இருக்கேன். பரவாயில்லையே, இந்த ஆள் எப்போவாவது நிஜத்தை ஒத்துக்கிறாரு. சில நேரங்களில் சில மனிதர்கள். ஏன்க்கா ஏன் துளசியை மறந்துட சொன்ன? துளசி என்னக்கா சொன்னா? அக்கா சொல்லுக்கா. கேக்குறல சொல்லுக்கா. துளசி என்ன சொன்னா? அவ என்னடா சொல்றது? நான் சொல்றேன். அவ உன்னை விரும்பல, விரும்பவும் மாட்டா. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, நீ பல வருஷம் 10 வருஷம் அவ பின்னாடி அலைஞ்சாலும் சரி, அவ மனசு மாறவும் மாட்டா, உன்னை மனுஷனா ஏத்துக்கவும் மாட்டா. உன் மனசு முழுக்க ஆசை நிரம்பி இருக்கிற மாதிரி அவ மனசு முழுக்க ஆத்திரமும் அவமானமும் தான் நிரம்பி இருக்கு. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, அவ எந்த ஜென்மத்திலயும் உன்னை ஏத்துக்கிறதாவே இல்ல. பட்ட மரத்துல எப்படி பூ பூக்காதோ, பாலைவனத்துல எப்படி புல்லு முளைக்காதோ, அதே மாதிரி அவ மனசுல உன்னை பத்தி நல்ல மதிப்பு வரவே வராது. தெய்வமே, அம்மா எதுகை மோனையில பின்றாங்க பாத்தீங்களா? ஏன் முன்னாடி ஆச்சே இது கூட பேசலன்னா எனக்கு நீ மரியாதை கொடுப்பியா? அதானே. துளசி உன்னை ஒட்டு மொத்தமா வெறுத்துட்டா. இதுக்கு மேல அவளை பத்தி நீ பேசுறதும் வேஸ்ட், அவளை பத்தி நீ நினைக்கிறதும் வேஸ்ட். அவ உன்னை மன்னிக்கவே தயாரா இல்லாதப்போ எப்படிடா கல்யாணம் பண்ணிப்பா? அவளை மறக்காதன்னு சொன்ன நான் சொல்றேன், அவளை மறந்துடு. பாத்தியாயா, சும்மா இருந்தவன இவதான் சொரிஞ்சு விட்டுருக்கா. உன் மனசுக்குள்ள வந்த துளசி இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வர மாட்டா, மறந்துடு. என்னையா இது? 3 பேரும் 3 திசையில போயிட்டாங்க. உள்ள இருக்கிற வேதனையை வெளியே காட்டிக்காம ஆளாளுக்கு ஒரு திசையில போயிட்டாங்க. பாவம் தெய்வமே, எல்லாம் கூடி வரும்னு நினைச்சாங்க, வரல. அதான் பாவம் வேதனை. ஏன் வேதனை வராது? நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஏன் வேதனை வராது? உலக துன்பத்துக்கு காரணம் ஆசைதான்னு புத்தன் சொன்னதை மறக்கலாமா? ஏயா, ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இல்ல? இவ ஒரு துண்டு பிளேடு, இந்த துண்டு பிளேடு பிக் பாக்கெட் தான் பண்ணணும். பேங்க் லாக்கரை திறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. வயிறு முட்டை குடிச்சோமா வாந்தி ஒருத்தமானு இல்லாம இவனுக்கு எதுக்கே கல்யாணம் காட்சி எல்லாம்?
ஒரு நாள் தமிழ்நாடு, ஒரு நாள் ஆந்திரா, இன்னொரு நாள் கேரளான்னு டூர் போய் ஜாலியா இருக்க வேண்டியதானே? இவன் எதுக்கு குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆக ஆசைப்படுறான்? இவன்லாம் பிளே பாயா தான் இருக்கணும், ஃபேமிலி பாய் ஆகக்கூடாது. நீ பார்த்த பார்வைக்கெல்லாம் நான் அர்த்தத்தை சொல்லட்டுமா? துளசி வராததுக்கு துள்ளி குதிக்கிறேன், அதானே? அது அதேதான். இப்ப நான் சொல்றேன். சொல்லுங்க தெய்வமே. பேப்பர் பென் இல்ல, ஹார்ட்ல எழுதிக்கிறேன். சொல்லுங்க. நறுக்குன்னு நாய் கடிச்ச மாதிரி நாளே வார்த்தையில சொல்றேன். இவன் தேவதையா பார்த்த துளசி இவனை தேவதாஸ் ஆக்கிட்டான். அக்காக்காரி வாசல்ல வாழை மரத்தை கட்டணும்னு பார்த்தா, நான் சொல்றேன் வாசல்ல ஒரு நாயை கட்டு. பிரசன்னாவுக்கு பிடிச்ச பிராந்தியும் ஃபிகரையும் ரெடி பண்ணி வை. நம்ம மாப்பிள்ள பழைய மாதிரி ஆயிடுவான். ஆகணும். எனக்கு நம்பிக்கை இல்லை. ரவீந்தர், என்னமோ சொன்னீங்க, சகுந்தலா களத்துக்கு வந்தா நான் தோத்து போயிருவேன்னு. பாத்தீங்கல்ல, நான் தான் வின் பண்ணேன். உன்னை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு விஷயத்தை யோசிக்க மாட்டேன். யோசிச்சா அதை அடையாம விட மாட்டேன். பாம்புனா படையே நடங்கும், ஆனா இந்த அசோக் குமார் பேரை சொன்னா அந்த பாம்பே நடங்கும். என்னையா மரியாதை இல்லாம ஃபைல கொண்டு வந்து டேபிள்ல போற? நிறுத்துங்க சார். இந்த ஃபைலை டேபிள்ல போட்டதுக்கு இப்படி கோவப்படுறீங்களா? அந்த ஆள் இந்த ஃபைலை என் மூஞ்சில தூக்கி எறிஞ்சான் சார். நான் கவுன்சிலர் சேர்மேன். முதல்ல நீங்க போங்க, காரியம் கச்சிதமா நடக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்னாச்சு? காரியம் சுத்தமா நடக்கல. ஏன்? ஏன்னா நீங்க கவுன்சிலர் சேர்மனே இல்லையா? ஏய், எவன்யா சொன்னது? ஒருத்தர் ரெண்டு பேரா சொல்றான், ஒட்டு மொத்தமா எல்லாருமே சொல்றாங்க சார். நீங்க சேர்மேனா இருக்க கூடாதுன்னு அந்த சவுந்தரா தேவி ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்காங்களாம். அவங்க உங்களை ஒன்னும் விளையாடுறதுக்கு டென்னிஸ் கோர்ட்டு கூப்பிடல, விளையாடலான்னு ஹைகோர்ட்டு கூப்பிடுறாங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க சேர்மனா அதிகாரம் பண்ணவே முடியாது. வழக்குல தோத்தா அப்புறம் நீங்க எப்பவுமே அதிகாரம் பண்ணவே முடியாது. நீ சொல்றது நிஜமா? பார்த்தா தெரியலையா? நான் அவமானப்பட்டு வந்து இருக்கிறேன். இன்னும் என்ன நம்பலன்னா என்ன அர்த்தம்? Shit. சகுந்தலா, நீ கோச்சிட்டு போனதா தான் நினைச்சேன். கோர்ட்டுக்கே போயிட்டியா? நான் யார் என்னன்னு தெரிஞ்சும் என் தலை மேல கால் வைக்கிறியா? வரேன், நேரா வரேன். நேரம் வந்துருச்சு. உன் கதை மொத்தத்தையும் ஊர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. அம்மா, நம்ம எங்கம்மா போறோம்? அம்மா, கார்ல ஏறினதுல நான் கேட்டுட்டே வரேன், நம்ம எங்க போறோம்? ஒருவேளை நம்ம திருட்டு கைன்னு தெரிஞ்சு போலீஸ்ல ஒப்படைக்க போறாங்களா? இல்ல என்ன கொண்டு போய் என் பிறந்த வீட்லயே விட்டுற போறாங்களா? இல்ல ஏதாவது ஹாஸ்டல்ல சேர்க்க போறாங்களா? ஒண்ணுமே புரியலையே. இதுதான் நம்ம ஹாஸ்பிட்டல். ஆ, இரு, எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். ஆ. ஸ்டாஃப் கொஞ்சம் வாங்க. Good morning, madam. குட் மார்னிங். Good morning, madam. குட் மார்னிங். என்னுடைய மகள் கலைவாணி. ஹலோ. ஹலோ. இவங்க ஸ்டாஃப், இது சீஃப் டாக்டர், நர்சஸ், வார்ட் பாய்ஸ், இன்னும் மற்றவங்களை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். நான் உங்க பெரிய மேடம்னா இவங்க தான் உங்க சின்ன மேடம். எனக்கு பின்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் கலைவாணி தான் பாப்பா. இவங்க வரும்போது எனக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்களோ அதே மரியாதை தான் இவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு நான் ஓகே மேடம். ஓகே, கண்டிப்பா மேடம். சரி, வேலை பாருங்க. ஓகே. ஓகே மேடம். வா, சுத்தி காட்டுறேன். கம் கம், திஸ் இஸ் மை. வா சகுந்தலா, வா. இதுவும் ரூம் தான். அதான் குழப்பமா இருக்கு.
என் ரூமுக்கு மனுஷங்க தான் வருவாங்க. முத தடவையா ஒரு மிருகம் என் சேர்ல உட்காந்துருக்கு. அதான் ஒண்ணும் புரியல. ஏன் சகுந்தலா, உன் சேர்ல நான் உட்காரக்கூடாதா? சொல்லு சகுந்தலா, எனக்கு அந்த உரிமை இல்லையா? நீயே எனக்கு ஸ்டாப் இட். தேவையில்லாம யார்கிட்டயும் பேச மாட்டேன். அப்படியே தேவை இருந்தாலும் எனக்கு தேவையில்லாத ஆள்கிட்ட பேசவும் மாட்டேன். ராஸ்கல், கொஞ்ச நேரம் உன் சீட்ல உட்கார்ந்ததுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது? என் சேர்மன் சேர்ல உட்கார விடாம பண்ணிய எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? என்னை பத்தி நல்லா தெரிஞ்சும் தேவையில்லாம சீண்டிட்டு இருக்க. வேணா சகுந்தலா, வேணா. என்ன மிரட்டுறியா? இந்த பூச்சாண்டிக்கு பயப்படுறவன் நான் இல்ல. ஸ்டே வாங்கினதோட மட்டும் நிறுத்த மாட்டேன். தொடர்ந்து துரத்துவேன். அந்த சேர்ல உட்கார விடாம துரத்துவேன். வேணா சகுந்தலா, நீ விவரம் தெரியாம பேசுற. நான் நினைச்சா நாளைக்கு உதிக்கிற சூரியனை கூட நீ பார்க்க மாட்ட. நான் கோவப்பட்ட என்ன நடக்கும் தெரியல. நான் வெறி கொண்ட என்ன நடக்கும் தெரியல. இந்த மலையோட மோதி மண்டைய உடைச்சுக்க போறியா? இந்த ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராட்டமா நிறைய பேர் வந்திருப்பாங்க. ரத்த கலம் ரணகலமா இங்க வந்து அவங்கள பரிதாபமா பார்த்திருப்பேன். அதே மாதிரி மத்தவங்க உன்னை பரிதாபமா பார்க்கணுமா? ஒழுங்கு மரியாதையா கோர்ட்ல போட்டிருந்த கேஸை வாபஸ் வாங்கிடு. போனா போகுதுன்னு உன் மேல கோவப்படாம மன்னிச்சு விட்டுறேன். அடடட, சாத்தான் வேதம் எல்லாம் ஓதுது. பாவமலையா இருக்கிற நீ என்ன மன்னிக்க போறியா? அந்த தகுதி உனக்கு இருக்கா? பாவம் பார்த்து பால் வார்க்க அந்த சகுந்தலா இல்ல. இந்த சகுந்தலா மறக்கவும் மாட்டா, மன்னிக்கவும் மாட்டா. நீ அப்போ நான் உனக்கு கௌரவம், என் செக்யூரிட்டியை கூப்பிட்டு உன்னை அனுப்பினேன்னா உனக்கு அவமானம். செக்யூரிட்டி வச்சு என்ன வெளியே தள்ளுவியா? கூப்பிடு செக்யூரிட்டியா, கூப்பிடு. வெளியே தள்ளுவியா? கூப்பிடு. ஹலோ, யார் நீங்க? எதுக்காக இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? நீ யாரு? இவங்க மக. என்ன சொன்ன? நான் அவங்க பொண்ணுன்னு சொன்னேன். என்ன சகுந்தலா, ஒரு வழி அவன் மகளை கண்டுபிடிச்சிட்டு போல இருக்கு. மாசி உன் பொண்ணை அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டானா? 20 வருஷமா நீ தவிச்ச தவிப்ப உன் மக தணிக்க வந்துட்டாளா? கோபமா வந்த நானே உன் மகளை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா நிக்கிறப்ப நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்ப. இது போதும், இது போதும் எனக்கு.